திருமாவளவன் அண்ணனுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள். அதாவது முதல்ல அமித்ஷா அவர்களை பற்றியெல்லாம் பேசுவதற்கு முன்னாண்ட அவர்களுடைய சமுதாய மக்கள் வேங்கி வயல்ல மனம் கலக்கப்பட்ட விவாதத்துல என்ன நடவடிக்கையை தமிழக அரசு எடுத்ததுங்கிறத அவர் முதல் பதில் சொல்லட்டும். அதுக்கு வேண்டி என்ன போராட்டத்தை அவர் முன்னெடுத்தாரு, இங்க இருக்கின்ற அவருடைய கட்சியை சேர்ந்த எம்எல்ஏக்கள் ராஜினாமா செஞ்சான்லாம், அரசாங்கத்தை எதிர்த்து தமிழக அரசாங்கத்தில் பட்டியலின சகோதரர்கள் இன்று தினம் அனுபவிக்க வருகின்ற சித்திரவதைகளை பற்றி பேச துப்பில்லாத திருமாவளவன் அண்ணன் அவர்கள் பாரதத்துடைய உள்துறை அமைச்சரை ராஜினாமா செய்ய அவருக்கு எந்த அருகதையும் கிடையாது, அவர் அந்த வார்த்தையை சொல்வதற்கு எந்த அருகதையும் கிடையாது என்பதே எங்களது முன்னாள் மாநில தலைவர் திரு அண்ணாமலை அண்ணன் அவர்களும் நயினார் நாகேந்திரன் அண்ணன் அவர்களும் தெளிவாக சொல்லி இருக்காங்க. அதனால அதே பதிலை தான் திருப்பூர் வடக்கு மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக தெரிவிக்கிறோம். அதே நேரத்தில் கம்யூனிஸ்டை சேர்ந்த சுந்தரவல்லி போன்ற கேடுகெட்ட ஜென்மங்கள் இன்னைக்கு ஒரு ராணுவத்தையும் ராணுவத்துடைய அத்தனை பல பேர் தியாகங்களை செய்த ராணுவ அதிகாரிகளையும் கொச்சைப்படுத்துகின்ற வகையில் பேசியிருந்தும் கூட தமிழக அரசும் காவல்துறையும் மௌனமாக இருப்பதை கண்டால் இந்த தமிழக அரசும் காவல்துறையும் இந்துக்கள் என்றால் ஒரு நிலைப்பாடு, அதே மற்ற மதத்தை சேர்ந்தவர்கள் என்றால் ஒரு நிலைப்பாடு என்ற நிலையை தமிழகத்தில் கடைபிடித்து வருகிறார்கள் என்று இந்த சுந்தரவல்லி விவாதத்தின் மூலமாக வெட்ட வெளிச்சமாகி இருக்கின்றது. ஒரு சின்ன பதிவை போட்டா கூட பிஜேபிக்காரன் எங்க இருக்கான்னு தேடி வந்து கைது இரவோடு இரவாத காவல்துறையும் அரசு அதிகாரிகளும் செயல்படுகின்ற இந்த நேரத்தில் அந்த 29 குடும்பங்களை நினைச்சு கூட அந்த பதிவை போட்டிருக்காம இருக்கலாம் அந்த அம்மா. அதையும் போட்டு இன்னைக்கு வரைக்கும் கைது பண்ணாம அந்த அம்மா மேல எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் இருப்பதை கண்டிக்கின்றோம். பாரதிய ஜனதா கட்சி என்னமோ வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கின்றது. இந்த அனுமதி ஊர்வலங்களுக்கும் போராட்டங்களுக்கும் அனுமதி கொடுக்காமல் விட்டுவிட்டால் அவர்களை முடுக்கிவிடலாம் என்று கற்பனை கனவை தமிழக அரசும் காவல்துறையும் எண்ணிக்கொண்டிருக்கின்றது. இன்னும் 365 நாட்கள் தான். அதுக்கப்புறம் பாரதிய ஜனதா கட்சி தலைமையில கூட்டணி அரசாங்கம் இங்கே ஏற்பட்ட பிறகு இங்கே இருக்கின்ற ஒவ்வொரு காவல்துறை அதிகாரிகளும் இது போன்ற நிகழ்வுக்கு அனுமதி கொடுக்காததுக்கு பதில் சொல்லியே தீர வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். குமரன் சிலையிலிருந்து காந்தி சிலை வரை எந்த விதமான கோஷங்களையும் எழுப்பாமல் ஒரு மௌன அஞ்சலி ஊர்வலம் நடத்த திட்டமிட்டிருந்தோம். ஆனால் காவல்துறை இன்று அனுமதி மறுத்திருக்கின்றது. எதுக்கோ அனுமதி கொடுக்கின்ற காவல்துறை, குறிப்பாக இங்கு இருக்கின்ற உயர் அதிகாரிகளை பற்றி நாங்கள் இந்த நேரத்தில் சங்கடப்படவில்லை. மேலே இருந்து அவர்களுக்கு உத்தரவுகள் வருகின்றது. குறிப்பாக அரசாங்கத்திலும் அதுக்கு அடுத்த கட்டத்தில் இருக்கிற டிஜிபி லெவல்ல இருந்து போலீஸுக்கு இந்த நிகழ்வுக்கு அனுமதி கொடுக்க கூடாது, இந்த ஊர்வலம் நடைபெற்றக்கூடாது என்பதற்காக நேற்று முதல் பல்வேறு தொல்லைகளை காவல்துறையுடைய அதிகாரிகள் மூலமாக பாரதிய ஜனதா கட்சியுடைய சகோதரிகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றதை திருப்பூர் வடக்கு மாவட்ட பாரதிய ஜனதா கட்சி வன்மையாக கண்டிக்கின்றது. எதுக்கெடுத்தாலும் காவல்துறை சொல்வது ஒரே ஒரு தான், எங்காவது கொடுத்திருந்தோம்னா இங்க கொடுக்கறோம்னு சொல்றாங்க. ஒரு தீவிரவாதி அவர் இறந்ததுக்கு வேண்டி கோவையில எந்த விதமான எல்லா பக்கமும் அனுமதி கொடுக்காத சூழ்நிலையிலும் கூட அவரோட ஊர்வலத்துக்கு கோவை காவல்துறை அனுமதி கொடுத்திருக்கின்றது. ஒவ்வொரு பக்கமும் ஒவ்வொரு சூழ்நிலைக்கேற்ப அனுமதி கொடுப்பது என்பது காவல்துறை, இங்கே இருக்கின்ற காவல்துறை அதிகாரிகளே முடிவு செய்து கொள்ளலாம். ஆனால் மேலே இருந்து வருகின்ற உத்தரவின் காரணமாக குறிப்பாக முன்னாள் மாநில தலைவர் திரு அண்ணாமலை அண்ணன் அவர்களாலும் இப்போதைய மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரனாலும் பாரதிய ஜனதா கட்சியின் வளர்ச்சியை கண்டு பொறுக்க முடியாத திராவிட முன்னேற்ற கழகம் இந்த ஒரு துயர சம்பவத்தில் கூட ஒரு அரசியல் செய்கின்றது என்பதை வேதனையாக பாரதிய ஜனதா கட்சி திருப்பூர் வடக்கு மாவட்டம் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கின்றது.